Hello students, in the video la wave particle duality of matter topic பார்க்கலாம். So அதுல நம்ம இன்னைக்கு de Broglie equation பார்க்க போறோம். So Albert Einstein proposed that light has dual nature. So dual அப்படினா ரெண்டு விதமான behavior லைட்டுக்கு இருக்கு. So light அப்படினா லைட்ல இருக்கக்கூடிய photons. So photons have two types of behaviors. One is wave behavior or wave nature. இன்னொன்று வந்துட்டு particle nature. So இந்த ரெண்டு நேச்சரும் லைட்ல இருக்கக்கூடிய ஃபோட்டானுக்கு இருக்கு. அதனால light has dual nature அப்படின்னு சொன்னார். de Broglie அப்படின்றவர் இந்த கான்செப்டை வந்து ஒரு பேஸா வச்சுட்டு அவர் என்ன சொன்னாருன்னா ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர்ஸுக்கும் வெறும் லைட்டுக்கு மட்டும் டியூவல் நேச்சர் கிடையாது, எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டருக்கும் டியூவல் நேச்சர் இருக்கு. ரெண்டு டைப் ஆஃப் பிஹேவியர்ஸ், வேவ் நேச்சரும் இருக்கு, பார்ட்டிகல் நேச்சரும் இருக்கு அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணாங்க. ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக அவர் he derived an equation for the wavelength of matter wave. ஸோ அந்த ஈக்குவேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், de Broglie ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அவரோட ஈக்குவேஷன் எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டருக்கும் டூவல் நேச்சர் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஈக்குவேஷன். ஸோ அதை எப்படி நம்ம டிரைவ் பண்றதுன்னு இப்ப பார்ப்போம். ஸோ de Broglie வந்து ரெண்டு கான்செப்ட்ஸை பேஸா எடுத்துக்கிட்டார். ஒன்று வந்து பிளாங்க்ஸ் குவாண்டம் ஹைபோதசிஸ். ஸோ ஒன்று வந்துட்டு பிளாங்க்ஸ் குவாண்டம் hypothesis. So இந்த thesis வந்து என்ன சொல்லுது அப்படின்னா that the photons are assumed to have a wave nature. So lightல இருக்கக்கூடிய photonக்கு wave nature இருந்தது அப்படின்னா the energy of the photon E is equal to h mu அப்படின்னு கொடுக்கறாங்க, where E is the energy of photon, h is Planck's constant, so in the Planck's constant value இருக்குது 6.626 into 10 to the power minus 34 kilogram meter square per second, and mu is the frequency of photon. So ரெண்டாவது கான்செப்ட் வந்துட்டு ஐன்ஸ்டன்ஸ் மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப். மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப். ஸோ இங்க வந்து the photons are assumed to have a particle nature. அதுக்கு வந்து ஒரு பார்ட்டிகல் நேச்சர் இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ எனர்ஜி ஆஃப் that photon E is equal to mc square. இதுல E அப்படின்றது எனர்ஜி ஆஃப் photon, m is mass of photon, and c is velocity of light. So இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வச்சு தான் de Broglie வந்துட்டு அவரோட ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணாங்க. ஸோ E is equal to h mu ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம், E is equal to mc ஸ்கொயரை ஈக்குவேஷன் 2 எடுத்துக்குவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கம்பேரிங் ஈக்குவேஷன் 1 and ஈக்குவேஷன் 2. So comparing equation 1 and 2. So இங்கேயும் E is equal to h mu, இங்கேயும் E is equal to mc square. அப்போ h mu is equal to mc square னு நம்ம எழுதலாம். So இதுல இந்த mu அப்படின்றது அதாவது frequency is equal to c by lambda. So இதுல c அப்படின்றது velocity, இதுல cங்கிறது
velocity and lambda is wavelength. So இந்த மியூவை இதில் substitute பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல h into c by lambda is equal to mc squareன்னு நம்மளுக்கு வரும். இப்போ இதில் இருக்கக்கூடிய c நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். இதில் ஒரு c இதில் ஒரு c கேன்சல் பண்ணோம்னா இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், h by lambda is equal to mcன்னு வரும். Therefore lambda is equal to என்ன வரும் நமக்கு, h by mcன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து எதுக்குள்ளது, ஃபோட்டானுக்குள்ளது. ஸோ டி ப்ராக்லி என்ன சொன்னார்னா, இந்த ஃபார்முலா அதாவது லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்சி அப்படின்றது லைட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர்ஸுக்கும் அப்ளிகபிளாக இருக்குது. எப்படி இதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து ஹெச்ன்றது கான்ஸ்டன்ட், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், லாம்டான்றது வேவ்லென்த். இதில் எம் அப்படின்றது என்னது, மாஸ் ஆஃப் ஃபோட்டான், சி அப்படின்றது வெலாசிட்டி ஆஃப் லைட். ஸோ இந்த இடத்துல இந்த எம் ஃபோட்டானுடைய மாஸுக்கு பதிலாக பார்ட்டிகளினுடைய மாஸா நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, இஃப் திஸ் எம் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் மாஸ் ஆஃப் பார்ட்டிகல், எதுவா வேணாலும் இருக்கலாம், எதனுடைய வேவ்லென்த் நம்ம கால்குலேட் பண்ண போறோமோ அதனுடைய மாஸ். அண்ட் தி சி velocity of லைட்டுக்கு பதிலாக it is taken as the velocity of the particle. ஸோ அப்படி நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் என்னன்னு வரும். ஸோ இந்த வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிக்கலை சிக்கு பதிலாக நம்ம என்னன்னு மாற்றி எடுத்துக்க போகிறோம், வின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷனை நம்ம மாற்றி எழுதணும்னா எப்படி கிடைக்கும், லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை மாஸ் ஆஃப் பார்ட்டிக்கல் வந்து எம், இப்போ வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிக்கல் என்ன வந்துருச்சு, வின்னு வந்துருச்சு. தேர்ஃபோர் லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்வின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டி ப்ராக்லி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ டி ப்ராக்லி ஈக்குவேஷன் அப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்வி. ஸோ இதில் இந்த லாம்டாவை வந்து இந்த லாம்டா இஸ் கால்ட் அஸ் டி ப்ராக்லி வேவ்லென்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டி ப்ராக்லி வேவ்லென்த். இப்போ எம்வி அப்படின்னா என்னது, மாஸ் இன்டு வெலாசிட்டின்னு சொல்றோம். ஸோ மாஸ் இன்டு வெலாசிட்டியை நம்ம எப்படி எழுதலாம், மாஸ் இன்டு வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம்னு படிச்சிருப்போம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம்னா பி. அப்போ இந்த இடத்துல ஹெச் பை எம்விக்கு பதிலாக நம்ம என்னவும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், பின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். therefore லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை பின்னு நம்ம எழுதலாம். P அப்படின்றது momentum which is equal to m into v. So அடுத்தது இந்த lambda is equal to h by mv. இது எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ண முடியுமா, எல்லா விதமான பார்ட்டிகல்ஸ்க்கும் அப்ளை பண்ண முடியுமானா இல்ல. It is applicable or it is valid only for the particles that have very less speed when compared to the speed of light. So light இனுடைய ஸ்பீடை விட குறைவான ஸ்பீட் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். மற்ற இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறது அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கல் வந்துட்டு மூவ் ஆகுது அப்படின்னா, ஒரு மூவிங் பார்ட்டிக்கலை நம்ம வேவாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அந்த வேவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பார்ட்டிக்கல்னுடைய ப்ராப்பர்ட்டியாக எக்ஸிபிட் பண்ணுறோம். ஸோ அப்போது ஒரு பார்ட்டிக்கலுக்கு வந்து வேவ் நேச்சரும் இருக்கு, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்ட்டிக்கல் நேச்சர் அப்படின்னு கன்சிடர் பண்றோம். ஸோ டியூவல் நேச்சர் இருக்கு அப்படின்னு டி ப்ராக்லி சொல்றாங்க. இப்போ இதனுடைய முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கணும். இதுல பார்த்தோம்னா இந்த மொமெண்டம் எம்வியினுடைய வேல்யூ, எம்வியினுடைய வேல்யூ அதிகமா இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த பார்ட் அதிகமாக லாம்டா வேல்யூ என்ன ஆயிட்டே வரும், ரொம்ப குறைவா இருக்கும், நம்மளால மெஷர் பண்ண முடியாது.
அதே ரிவர்ஸ்ல இந்த mv வேல்யூ வந்து குறைய குறைய mv வேல்யூ வந்து ஸ்மாலா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல லாம்டாவினுடைய வேல்யூ எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஸோ நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். அப்போ யாருக்கெல்லாம் வந்து mv வேல்யூ குறைவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஸோ சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா நம்ம எதெல்லாம் சொல்லலாம், சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், ஸோ எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த லாம்டா வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ண முடியும், ஈஸியா வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். நம்ம வந்துட்டு ஒரு அயன் பால் எடுத்துக்கிறோம், இன்னொன்று வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிறோம். சரியா, இது ரெண்டுத்துக்கும் லாம்டா வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணி எதனுடைய லாம்டா வேல்யூவை நம்ம ஈஸியா வந்து மெஷர் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அயன் பால் வெயிட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 6.626 kilogram iron ball moving with 10 meter per second. So electronக்கு அதே மாதிரி கொடுத்திருக்காங்க. An electron moving at 72.73 meter per second. So இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம், இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி லாம்டா வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இதில் நம்மளுக்கு மாஸ் தெரியுது, அதே மாதிரி வெலாசிட்டி ஸ்பீடு தெரியுது. ஸோ நம்ம இப்போ லாம்டா ஃபார் அயன் பால் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ லாம்டா வேவ் லென்த் ஃபார் அயன் பால் இஸ் ஈக்குவல் டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஹெச்சோட வேல்யூ நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம், இந்த சைடு 6.626. So 6.626 into 10 to the power minus 34 kilogram meter square per second by mass எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6.626 kilogram கொடுத்துருக்காங்க into velocity கொடுத்துருக்காங்க 10 meter per second. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுவோம். கிலோகிராம் கிலோகிராம் கேன்சல் பண்ணிடலாம், per second கேன்சல் பண்ணலாம், ஒரு மீட்டர் கேன்சல் பண்ணிடுச்சு. ஸோ இந்த வேல்யூவை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு லாம்டா வேல்யூ எவ்வளோ வருது, 1 into. ஸோ இதையும் நம்ம கேன்சல் பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணால் இது எக்ஸாக்டா 1 வரும். ஸோ இது 1 into 10 to the power minus 35 மீட்டர்னு நம்மளுக்கு கிடைக்குது. இது எதுக்கு, அயன் பாலுக்கு. ஸோ இதே ஃபார்முலாவை நம்ம இப்போ எதுக்கு அப்ளை பண்ணுவோம், எலக்ட்ரானுக்கு. ஸோ லாம்டா ஃபார் எலக்ட்ரான், வேவ் லென்த் ஃபார் எலக்ட்ரான். ஸோ ஃபார்முலா h/mv. ஸோ ஹெச்சோட வேல்யூ எப்போதும் போல 6.626 into 10 to the power minus 34 kilogram meter square per second by இப்போ நம்மளுக்கு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.11 into 10 to the power minus 31 kilogram into அதனுடைய ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 72.73 meter per second. ஸோ கேன்சல் பண்ணுவோம், இதுவும் கேன்சல் ஆகும், இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். ஒரு மீட்டர் கேன்சல் பண்ணோன்னா நமக்கு இதுக்கு வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னா 1 into 10 to the power 5 மீட்டர்னு வரும். So lambda for electron is equal to 1 into 10 to the power 5 meter. So இந்த ரெண்டு வேல்யூவையும் கம்பேர் பண்ணோம்னா இது -35, இது +5. So எதனுடைய லாம்டா வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானுடைய லாம்டா வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ எலக்ட்ரான் வந்து அதனுடைய சைஸ் மாஸ் பார்த்தோம்னா எப்படி இருக்குது, ரொம்ப குறைவா இருக்கு. எதை கம்பேர் பண்ணும்போது அயன் பாலை கம்பேர் பண்ணும்பொழுது அயன் பால் வந்து கிலோகிராம்ல கொடுத்துருக்காங்க 6.626 kilogram. ஆனா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரானோடைய மாஸ் எவ்வளவு இருக்கு, 9.11 into 10 to the power minus 31. சோ இந்த மாஸ் வந்து குறைய மாஸும் வெலாசிட்டியும் சேர்ந்து மொமெண்டம் வேல்யூ குறைய லாம்டா வேல்யூ என்ன ஆயிட்டே வருது, அதிகமாயிட்டே வருது.
அப்போ எந்த லாம்டா வேல்யூ நம்ம ஈஸியா மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா எதனுடைய மொமெண்டம் வேல்யூ ரொம்ப குறைவா இருக்கோ அதனுடைய லாம்டா வேல்யூ நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். சோ இது எந்த இடத்துல பாசிபிள் அப்படின்னா வெரி டைனி பார்ட்டிகல்ஸ், அதாவது சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும்தான் இது பாசிபிள். சோ மாஸ் அதிகமாக அதிகமாக லாம்டா வேல்யூ நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. இது ஒரு முக்கியமான சிக்னிபிகன்ஸ் ஆஃப் டி ப்ராக்லே ஈக்குவேஷன். சோ இவ்வளவுதான் வந்துட்டு டி ப்ராக்லே ஈக்குவேஷன். எல்லாருக்கும் இந்த டெரிவேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.